இந்த குழம்ப நான் தினமுமே சாப்பிடுவேன். தினமுமே கொடுத்தோம்னா இந்த குழம்பு சலிக்காமல் சாப்பிடுவேங்க. நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா வறுத்து அரைச்ச சங்கரா மீன் குழம்பு தான் வச்சுருந்தேன். சங்கரா மீன் குழம்பு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மீன் பார்த்திங்கன்னா வாங்கி நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பு எல்லாமே போட்டு நல்லா கழுவியாச்சு. அதை அப்படியே நான் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா அடுத்த நாள் தான் இதை சமைக்க போகிறேன். வறுத்து அரைச்ச மசால் மீன் குழம்புக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு வரமல்லி, வரமிளகாய், கருவேப்பிலை, சீரகம் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா மணம் வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இது ஆறட்டும். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குழம்புக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, புளி பார்த்திங்கன்னா நான் தனியாக ஊற வச்சு கரைச்சி ஊற்ற மாட்டேன். மீன் குழம்பு புளி குழம்புக்கெல்லாம் அப்படியே தான் தேவையான புளியை போட்டுருவேன். கரைச்சி ஊற்றணும் அப்படி நாங்கள் அப்படி தான் ஊற்றுவோம் அப்படின்னா ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோடய ஆப்ஷனல் புளியை அப்படியே போடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இப்போ வரமிளகாய், வரமல்லி இதையெல்லாம் தனியாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்றேன். ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தொட்டு பார்த்தோம்னா நல்லா மை மாதிரி வலுவலுன்னு இருக்கணும், திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது, குழம்பு நல்லாவே இருக்காது. இப்போ நம்ம வதக்கி வச்சோம் பார்த்திங்களா, வெங்காயம், தக்காளி, புளி எல்லாமே இது கூட சேர்த்து அதையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இனி குழம்ப தாளிக்க வேண்டியதுதான். மசாலா ரெடி ஆயாச்சு. மண்பானையில் தான் மீன் குழம்பு வச்சுருந்தேன். மீன் குழம்பும் மண்பானையும் ரொம்பவே பொருத்தமான ஜோடிகள். அதனால் நான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி மண்பானையில் வச்சுட்டேன். ஆயில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கோங்க. நான் அன்றைக்கி பாமாயில் தான் ஊற்றியிருந்தேன். அது கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாமே ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு அரைச்சி வச்ச மசாலாவில் ஒட்டி இருக்கும் பார்த்திங்களா ஜாரில், அதை அப்படியே ஊற்றி அதையும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு நல்லா கலக்கி விட்டுருங்க. பெருங்காயமும் ஒரு ஆப்ஷனல் தான். பெருங்காயம் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. இதெல்லாம் எங்களுக்கு இந்த மீன் குழம்பு மெத்தடெல்லாம் தெரிஞ்சது தான். இதுக்கு என்ன ஒரு வீடியோ அப்படின்னு நினைக்காதீங்க. மீன் குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க புளி, மல்லிப்பொடி, மிளகாய்த்தூள் எல்லாம் ஒன்றா கையிலேயே கரைச்சி விட்டு அப்படியே கொதிக்க வச்சுப்பாங்க, கூட்டி வைக்கிற குழம்புன்னு. இல்லை நம்ம சாதாரணமாக மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி போடுவோம். ஒரு சிலர் நல்லா வறுத்து அரைச்சி அம்மியில் ஆட்டுக்கல்லையெல்லாம் அரைப்பாங்க. நம்ம வறுத்து அரைச்சி அப்படியே மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கிறேன், அவ்வளோதான். குழம்பெல்லாம் நல்லா எண்ணெய் திரிஞ்சு நல்லா குழம்பு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம மீனெல்லாம் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மீன் வேகிறதுக்கு டைமே ஆகாது, சீக்கிரமே வெந்துடும். அதனால் கொஞ்சம் நேரமே வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா நசுக்கி காட்டுறேன், நல்லாவே வெந்துருச்சு. சங்கரா மீனில் முள் சென்டரில் மட்டும்தான் முள் இருக்கும், நல்லாயிருக்கும். உண்மையாலுமே பிச்சு சாப்பிட்டிங்கன்னா 2 பக்கமும் சைடும் அப்படியே அழகாக வந்துடும். நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனுக்கு இட்லிக்கு தான் சங்கரா மீன் குழம்பு, மதியம் லன்ச்சு 2க்குமே இப்போ ஊற்றி சாப்பிட்டோம். வறுத்து அரைச்சி சுட சுட இட்லிக்கு வச்சு சாப்பிடும்போது எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னு தெரியாது, எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோன்னு தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நிஜமாவே. வறுத்து அரைச்ச சங்கரா மீன் குழம்பு நான் வச்சது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாமே நானே சாப்பிட்டேன், எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம்.